பக்கத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சிரிக்கிற விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. நம்ம எப்போதுமே வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காண்டி சிரிக்க மாட்டோம், சிரிக்கிறதுனால சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறாரு. இது என்னன்னா, சின்ன குழந்தைங்க ஒரு நாளைக்கு 300 தடவை சிரிக்குமா. ஆனால் நம்ம ஒரு நாளைக்கு 15 டைம்ஸ் தான் சிரிப்போம். அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து எந்த அளவுக்கு சிரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு க்ரியேட்டிவிட்டியும் சந்தோஷமும் கிடைக்குங்கிறாரு. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, அவங்க புக்ஸாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், இல்லை ஸ்டோரியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு காமெடியான இந்த விஷயங்களை நிறையா பார்ப்பாங்களாம், படிப்பாங்களாம். அதனால அவங்க வந்து நிறையா சிரிப்பாங்களாம். ஸோ அதனால வந்து அவங்களோட மைண்ட் செட்டும் அந்த ஹாப்பினஸும் அதிகமாகும் சொல்கிறார். அதே மாதிரி ஒருத்தர்லாம் என்ன பண்ணுவாராம், டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் கண்ணாடியை பார்த்து அவரே சிரிச்சுக்கிட்டு. ஸோ இதனால் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை டு லாஃப், சரிங்களா? உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ ஒரு சின்ன ஸ்மைல் கொடுங்க. அது உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிறதா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஏற்ற வர்றவங்களுக்கு கொடுக்குற ஒரு ஸ்மைலாக இருக்கலாம். கீப் ஸ்மைலிங். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா, வாட்சே இல்லாமல் ஒரு டே ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஸோ நம்ம எல்லாம் என்ன செய்வோம், ஒரு டேட் போயிட்டோம்னா ஒவ்வொரு நேரமும் நம்ம டயத்தை பார்த்துட்டே இருப்போம். அவர் என்ன சொல்கிறேன்னா, வாட்சஸ் இல்லாமல் ஒரு 1 டே ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். அது வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயமாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலியோடு இருக்கலாம், இல்லை உங்கள் விளையாட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சைடில் ட்ராவல் பண்ணி போகிறதா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஒர்க்கை டைமே செக் பண்ணாமல் பண்ணி பாருங்கள் ஒரு 1 டேக்கு. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இது வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது, பட் இது வந்து ஒர்த்தபிள். நீங்கள் வந்து அதை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களையும் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிச்சது. தேங்க்யூ ஸோ மச். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை கேளுங்க, நல்ல விதமாக க்ரோ ஆகுங்க. ஹாவ் அ கிரேட் டே.